வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளர சாஃப்டாகவும் இருக்கா மாதிரி முள்ளங்கி பக்கோடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். வாங்க ட்ரை பண்ணலாம். மிக்சிங் பவுலில் துருவின ஒரு முள்ளங்கி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, பொடியாக கட் பண்ணின இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. முள்ளங்கி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இன்னர் லேயர் சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோசை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பக்கோடா கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடுங்க. 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வெந்ததும் எடுத்திங்கன்னா சூப்பரான முள்ளங்கி பக்கோடா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.